உலக ஒருமைப்பாட்டு உறவினரே அனைவருக்கும் வணக்கம். தாய்மொழி கலைமன்றம் சார்பாக புயலோசை வலையொலியின் ஊடாக பல்வேறு சிந்தனை கருத்துக்களை உங்களுக்கு யாம் பகிர்ந்து வருகின்றோம். அந்த வகையில் இன்று அறம் பற்றிய பொய்யாமொழி புலவருடைய ஒரு குறட்பாவை அடிப்படையாக வைத்து சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். சங்கமனிவிய காலத்திலே தோற்றம் பெற்ற திருக்குறளை பற்றி பல்வேறு ஆய்வாளர்களும் பல்வேறு ஒளிப்புரை வழங்கியவர்களும் பல்வேறு நூலுக்குரிய அறிமுகங்களை செய்தவர்களும் அதற்குரிய உரைகளை எழுதியவர்களும் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். இருந்த போதிலும் அறிஞர்களாலும் ஆய்வாளர்களாலும் இந்த 1330 திருக்குறள்களையும் உள்ளடக்கி அந்த கருத்துக்களினுடைய சாராம்சமாக, அதாவது ஒரு ஒரு கனியினுடைய சாராக திகழ்வது அரண் வலியுறுத்தலில் திகழ்கின்ற ஒரு குறட்பா. இந்த ஒரு குறட்பாவை நீங்கள் படிப்பதன் ஊடாக 1330 குறளில் சொல்லுகின்ற அறத்தினையும் நாம் விளங்கிக் கொள்ளலாம். அறம் என்பது இன்று கேள்விக்குறியாக இருக்கின்றது. அரசியலில் அறம் இருக்கின்றதா? இல்லை. அதிகாரிகள் மத்தியில் அறம் இருக்கின்றதா? இல்லை. தொழிலாளிகள் மத்தியில் அறம் இருக்கின்றதா? இல்லை. அதிகாரத்துவம் மிக்கவர்கள் மத்தியில் அறம் இருக்கின்றதா? இல்லை. அரசியல் அமைப்பில் அறம் இருக்கின்றதா? இல்லை. அரசியல் முறையில் அறம் இருக்கின்றதா? இல்லை. ஆனால் இந்த அறத்தினை கொண்டு செயற்படுகின்றவர்கள் கட்டாயமாக இன்று வரலாற்றிலே நாயகர்களாக இடம் பிடிப்பார். அது அரசியல்வாதிகளாக இருந்தால் என்ன, ஆய்வாளர்களாக இருந்தால் என்ன, அறிவாளிகளாக இருந்தால் என்ன, அறிஞர்களாக இருந்தால் யாராக இருந்தாலும் சாதாரண சாமானிய மனிதனாக இருந்தால் கூட அறத்தின்படி வாழ்கின்ற போது அவன் வரலாற்றிலே இடம் பிடிப்பான். அந்த அடிப்படையில் தான் இந்த குறட்பா மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற என்பதுதான் இந்த குறட்பா. மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற. மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற. மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற. இந்த குறட்பாவை ஆழ்ந்து சிந்தியுங்கள். மனத்துக்கண், கண் என்பது ஒரு இடத்தை குறிக்கின்ற ஒரு வேற்றுமை உருவாக இருக்கின்றது. ஆகவே மனத்துக்கண், எங்களுடைய மனத்தின் பால், எங்களுடைய மனத்தின் இடத்திலே மாசிலன். மாசிலன், மாசு என்றால் குற்றம், மறு, கரை. இந்த குற்றம் இல்லாமல், மாசு இல்லாமல் ஆதல், ஆதல் என்றால் இருத்தல் அல்லது அவ்வாறு அமைதல். அனைத்தரன், எல்லாமே அறமாகும். மனத்தின் கண் மாசு இல்லாமல் இருக்கின்றது என்பது எல்லாமே அறமாகும். ஆகவே 1330 திருக்குறட்பாக்களை சொல்லப்படுகின்ற கருத்துக்களை, இந்த 1330 பொருளை, அதனுடைய சாராம்சத்தை இந்த ஒரு குறட்பா எடுத்து நிற்கின்றது. மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற. இந்த ஆகுல நீர பிற என்பதுதான் இந்த திருக்குறளுக்கு, இந்த குறட்பாவுக்கே மிகவும் வலு சேர்க்கிறது.
ஆகுல என்றால் என்ன என்று சொன்னால் ஆரவாரம், பந்தா, அதாவது சும்மா ஒரு எதிர்த்தர்க்கமாக கதைத்துக் கொண்டிருப்பது. அதாவது ஒருவரை குறை சொல்வது, பிறகு அவரோடு சேர்ந்து ஆட்சி முறையிலே ஒன்றாக பயணிப்பது, ஒருவரை புறம் கூறுவது. இது இன்றைய நிலையில் இலங்கை, இந்தியா போன்ற அரசியல் நிலையிலும் காணலாம். ஆரவாரம், ஆகுல. நீர, நீர என்பது இயல்பு, இயல்பை உடையது, தன்மையை உடையது, பண்பை உடையது. ஒருவருடைய பண்பு ரீதியான வளர்ச்சி, அளவு ரீதியான வளர்ச்சி என்று சொல்லுவோம். இன்று பாருங்கள், அளவு ரீதியான வளர்ச்சி தான் எல்லாத்திலுமே இருக்கின்றது. அரசியலாக இருக்கட்டும், அதிகாரத்துவமாக இருக்கட்டும், பொருளியலாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும், கலையாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், எந்த துறையாக இருந்தாலும் அங்கே அளவு ரீதியான வளர்ச்சி அடைந்திருக்கால் பண்பு ரீதியான வளர்ச்சி என்பது இல்லை, அவுட், வெளியில் தான் இருக்கும். ஆகவே நீர இயல்பை உடைய தன்மை. பிற, பிற என்றால் வேறு, வேறு அல்லது வேறுபட்டவை. ஆகுல நீர பிற. இதுக்கு பின்னுக்கு இருந்து பாருங்கள். பிற, ஆகுல நீர, அதாவது பிற அறங்கள், வேறு அறங்கள் எல்லாம் ஆகுல ஆரவாரம் தன்மை உடையவை. ஆரவாரம், ஆகுல என்ற ஆரவாரம், நீர் என்ற தன்மை உடையவை. இந்த ஆகுல, நீர, பிற என்ற இந்த மூன்று சொற்களுடைய கருத்துக்களை ஆழ்ந்து பாருங்கள். ஆகுல ஆரவாரிக்கின்ற, இன்று பாருங்கள் அரசியலிலே எந்த ஒரு தளத்திலுமே அவர்கள் ஒரு நிபுணத்துவம் பெற்றிருக்க மாட்டார்கள். சமூக கட்டமைப்பு விளங்கி இருக்க மாட்டார்கள். சமூக கட்டமைப்புக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான விடயத்தை செய்ய மாட்டார். அவர் சில வேளையிலே மருத்துவத்துறையிலே தேர்ச்சி பெற்றிருப்பார், சில வேளையிலே பொறியியல் துறையிலே தேர்ச்சி பெற்றிருப்பார், சில வேளையிலே கல்வியிலே ஏதோ ஒரு துறையிலே பெற்றுவிட்டு ஏதோ ஒரு துறையிலே சம்பந்தமில்லாத துறையிலே போய் ஆரவாரம் பண்ணி கொண்டிருப்பார். அப்ப இவ்வாறு ஆரவாரம் பண்ணி கொண்டிருக்கின்றவர்கள் நீர இயல்பை உடையவர்கள். பிற அறங்கள் இவையெல்லாம் அறங்கள் ஆகாது. எது அறம் என்று சொன்னால் மனத்துக்கண் மாசிலன் ஆதல். எங்களுடைய மனத்தினிடத்தே, எங்களுடைய மனத்தின் பால், எங்கள் மனத்தின் உள்ளே குற்றமில்லாமல் இருக்கின்றதே அறம், அதுதான் ஆதலாகும். ஆதல், மனத்துக்கண் மாசிலன் ஆதல். இதிலே அந்த இடத்திலே அவர் அரைப்புள்ளியை போட்டிருக்கின்றார். அதாவது மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன். இதுவே என்னவாகும்? அனைத்தும் அரணாகும். மனத்தின் கண் நாங்கள் குற்றம் இல்லாமல், மாசு இல்லாமல், கரை இல்லாமல், ஒரு படிவில்லாமல், களங்கம் இல்லாமல் இருக்கின்ற போது எல்லாமே அறமாகும். எங்களுடைய அறம் எல்லாம் வந்து சேரும். ஆகுல நீர பிற, இந்த ஆகுல என்று ஆரவாரத்தன்மையுடையவை, எங்களை தவறுதலாக நடத்துகின்றவை, நாங்கள் ஏதோ ஒரு துறையிலே தேர்ச்சி பெற்று ஏதோ ஒரு திட்டம் இல்லாமல் செயற்படுகின்றமை, அந்த நீர, அந்த இயல்பை உடையவை வேறு இவையாக இருந்தால் இவையெல்லாம் அறமாகாது. மனத்துக்கண் மாசிலன் ஆகுல அற. பாருங்கள், இந்த குறட்பா இவ்வளவு பொருத்த பார்வை. இந்த குறட்பாவை மீண்டும் இருக்கா பாருங்க. மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற. மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற. ஆகுல நீர பிறை படி வாழ்வோம், இதை பின்பற்றுவோம். 1330 குறட்பாக்களை கற்காவிடினும் இந்த ஒரு குறட்பாவுக்குள் நீங்கள் ஆழ்ந்து சிந்தித்து பாருங்கள். இவ்வளவு அறம், இவ்வளவு ஒரு சொற்கட்டுமானம் குவிந்து கிடக்கின்றது. அதன்படி வாழ்வோம். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஆரோக்கியமாக வீடு வெற்றி அடைவோம். நன்றி. அன்புடன் புயல் நேசர்.